வணக்கம். ரோட்டில் ஒரு நிமிஷம். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு தினக்கூலி. தினக்கூலினால எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறதுன்னா, கூலி வேலை பார்க்குற மாதிரி தாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிகள் நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரிய யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா பல்கலைக்கழகம் ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா இதுலேயுமே என்னென்னா, பட்டதாரிகள், டீச்சிங் ஸ்டாஃபை தவிர நான் டீச்சிங் ஸ்டாஃப்ன்றவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இன்னும் தினக்கூலி தாங்க வாங்கிட்டுருக்காங்க. கடந்த 15 வருஷமாக வேலை கிடைக்கும், அவங்களோட கனவுகள் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, கல்வித்துறையில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு முன்னுரிமை தரும்போது, ஏன் நான் டீச்சிங் ஸ்டாஃபில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை தர மாட்டுறாங்க? ஏன் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட ஹெட்டு இது வரைக்கும் டிசிஷன் எடுக்கலன்னு தெரியல. பல பேரோட வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா 15 வருஷமாக இப்போ பர்மனெண்ட் ஆகும், அப்புறம் பர்மனெண்ட் ஆகுன்ற கனவுகள் சுக்குநூறாக உடஞ்சிது. கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் என்ன பண்ணாருன்னு தெரில, இனிமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ இந்த சான்சலர் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட சான்சலர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னால், டீச்சிங் ஸ்டாஃபுக்கு 1,00,000, 1,00,000, 1,50,000, 2,00,000, 3,00,000 இருக்கும் சம்பளம் தர ஸ்டஃப் இருக்க யூனிவர்சிட்டிக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃபை ஏன் பர்மனெண்ட்டே பண்ணாமல் இன்னும் 10,000, 15,000, 20,000 சொல்லிட்டு தினக்கூலி தொழிலாளியாக வச்சுருக்கீங்க? ஏன் அவங்களும் படிச்சிருக்காங்க, யூஜி படிச்சிருக்காங்க, பிஜி படிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க, டீச்சிங் ஸ்டாஃபோட ஈக்குவல் லெவலுக்கு கூட இருக்காங்க, நாலேஜபிளாகவும் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே முடக்கி அவங்கள அடுத்த லெவலுக்கு போகாமல் ஒரு இதுவாகவே தினக்கூலியாகவே வச்சு இன்னும் பல யூனிவர்சிட்டியில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதுவும் இல்லாமல் இது என்ன சொல்கிறது, அடக்கி ஆளும் முறை என்றது சரியாக தான் இருக்குங்க. மற்ற இடத்துல இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்றாங்க. ஏன் இதுக்கு எந்த வித துறையும் ஏன் இது மேலே ஆக்ஷன் எடுக்கலை? ஏன் அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில் ஏன் இப்படி பண்ணுறீங்க? டீச்சிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் நல்ல மரியாதை, நல்லா இது பண்ணி இவங்களாம் படிக்காமல் நேராக வந்துட்டாங்களா, குதிச்சிட்டாங்களா? அப்படி டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும்தான் நாலேஜபிளாக, இவங்க நாலேஜபிள் இல்லையா? இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஏன்னா இது என்ன சொல்கிறது, கடந்த 15 வருடமாக டிஎன்பிஎஸ்சின்றது இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எல்லாமே நிறைய பேர் சின்ன வயசில் ஜாயின் பண்ணவங்க இப்போ வயசே ஆகிட்டு அவங்களோட ஆயுசே போயிடுச்சு. இன்னும் அவங்க ஃபேமிலி இதெல்லாம் யார் பார்ப்பா? ஸோ படிப்புக்கு முதன்மை தர தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நடந்துகிட்ருக்கு. ஸோ படித்தவங்களும் இன்னும் இது பண்ண முடியாமல், ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வர முடியாமல், மேல் இடத்துலேருந்து எந்த விதமான ஒரு உதவிக்கரனும் இல்லாமல் பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் எல்லோரும் தங்களோட குடும்பத்தோடு வறுமையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் எப்போ வரும், எப்படி வரும், யார் கொடுப்பா? ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பல்கலைக்கழகத்தில் இருக்க நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஒரு நல்ல இதுவை கொடுக்கணுன்னு தமிழக அரசை வேண்டிக் கொள்கிறேன். மக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ இந்த ஆடியோ கேட்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மக்களுக்கு நல்லது நடக்கான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.